ஈரோடு மக்கள் சந்திப்பிற்காக தனி விமானம் மூலம் கோவை வந்தடைந்த விஜய் சாலை மார்க்கமாக ஈரோடு சென்று கொண்டிருக்கிறார். காரில் செல்லும் விஜயை தவிக தொண்டர்கள் பின்தொடரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து பகிரவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை தொடர்ந்து பகிரலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் கருமத்தம்பட்டி சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். கோவை மாநகருக்கு வெளியில் தற்பொழுது அவருடைய வாகனம் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை இந்த பயண நேரம் ஆகலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் விஜய் மெதுவாகத்தான் தன்னுடைய வாகனத்தை இயக்க சொல்லி இருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் புதுச்சேரி செல்லும் பொழுதெல்லாம் விஜயனுடைய வாகனம் இதே கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் கார் தான் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் என்பதையும் கடந்து ஒரு சில இடங்களில் சென்று கொண்டிருந்தது. இந்து ஒரு புறவழிச்சாலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் மிக மெதுவாகவே விஜய் தன்னுடைய வாகனத்தை இயக்க சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் சாலையினுடைய ஒரு பகுதி முழுவதுமாக விஜயின் வரக்கூடிய அந்த பகுதியிலே நிறைய தொண்டர்கள் நிற்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத பெண்கள் நிறைய பேர் நிற்கின்றார்கள். வணிக நிறுவனங்களை விட்டு நிறைய பேர் வெளியில் வந்து நின்று விஜயனுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை இங்கு காணுவதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் விஜய் செல்லக்கூடிய வழி முழுவதுமே நிறைய தொண்டர்கள் நின்றார்கள். இப்பொழுது கருமத்தம்பட்டி சுங்கச்சாவடியை கடந்து விஜயனுடைய அந்த வாகனம் செல்லக்கூடிய காட்சிகளை காணுகிறோம். கிட்டத்தட்ட 60 பகுதிகளாக அவை பிரித்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மைதானம் என்பது 60 பகுதிகளாக இரும்பு தடுப்புகளை கொண்டு பிரித்து வைக்கப்பட்டு அதற்குள்ளாகத்தான் தொண்டர்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதிகாலையிலேயே தொண்டர்கள் வந்ததால் அந்த பகுதியில் அமர்ந்திருக்கின்றார்கள் விஜய் வரக்கூடிய அந்த நேரத்தை எதிர்பார்த்து. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரமாகவே விஜயினுடைய வருகைக்கு முன்பாகவே அந்த பகுதியிலே ஒரு உற்சாகத்தோடு தொண்டர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. இயல்பாகவே இந்த ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் விஜய்க்கு அதிக ரசிகர்கள் இருந்த பகுதியாக இருந்தது. விஜய் திரைப்பட நடிகராக இருக்கும் பொழுது அவருடைய திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கக்கூடிய பகுதி இந்த ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகள். வழக்கமாகவே விஜயினுடைய திரைப்படங்கள் வெளியாகக்கூடிய அந்த முதல் நாள் முதல் காட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு திருவிழா போல அவருடைய சொந்த ரசிகர்களால் கொண்டாடப்படும். அதன்படி மற்ற பகுதிகளை காட்டிலும் ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய திரையரங்குகளிலே விஜயனுடைய திரைப்படங்கள் வரும்பொழுது அந்த முதல் நாள் முதல் காட்சிக்காக வரக்கூடிய தொண்டர்கள் அந்த படத்தை கொண்டாடுவார்கள். எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே விஜய் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அதே ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரும் பொழுது அந்த அளவு தொண்டர்கள், இளைஞர்கள் வருவார்கள் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வருகையை எதிர்பார்த்து ஏராளமானவர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை காணுகிறோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக கரூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலே விஜய் பேச போகின்றார். கரூர் தொடர்பாக பெரிய அளவிலே விமர்சனங்களை முன்வைப்பதை விஜய் தவிர்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் கரூருக்கு பிறகாக திமுக மீதான தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய விமர்சனம் என்பது வேகம் எடுத்திருக்கின்றது. திமுக மீது அதிக விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். கடந்த காலங்களிலே சித்தாந்த எதிரியாக அவர் சுட்டிக்காட்டியிருந்த பாஜகவை காட்டிலும் இப்பொழுது திமுகவிற்கு எதிரான விமர்சனங்கள் விஜய் மூலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் மேற்கு மண்டலத்திலே ஒரு முக்கியமான முகமாக செங்கோட்டையனை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள். ஏனென்றால் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 மாவட்ட மக்கள் கிட்டத்தட்ட அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளையும் சேர்த்தோம் என்றால் அந்த 10 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரை அவர்கள் எப்பொழுதுமே கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார்களோ அதே போன்று தங்களுடைய பகுதிக்கு உட்பட்ட வட்டார தலைவர்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அந்த கட்சியிலே தங்களுடைய வட்டாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய தங்களுடைய வட்டாரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி இந்த மேற்கு மண்டலம். அதன் காரணமாகத்தான் திமுகவை பொறுத்தவரை தற்பொழுது செந்தில் பாலாஜி இருக்கின்றார். நிறைய வாக்குகள் செந்தில் பாலாஜி மூலமாக மேற்கு மண்டலத்திலே திமுகவிற்கு சென்றதாக திமுக தலைமையே பல தருணங்களில் கூறியிருக்கின்றது. கடந்த 2 தேர்தல்களாக உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றில் எல்லாம் மேற்கு மண்டலத்திலே திமுகவிற்கு அதிமுக சிம்ம சொப்பனமாக இருந்த நிலை மாறி இருக்கின்றது என்று சொல்லும் விதமாகத்தான் அந்த ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு திமுகவால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே நேரம் அதிமுகவை பொறுத்தவரை தன்னுடைய வலிமையை இப்பொழுதும் மேற்கு மண்டலத்திலே இழந்து விட்டதாக அந்த கட்சி கருதவில்லை. எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அந்த மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிகட்டி மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு வர முடியும் என்பதை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அதுபோன்று ஒரு பக்கம் அதிமுகவிலே எஸ்பி வேலுமணி போன்ற மூத்த தலைவர்கள், திமுகவிலே செந்தில் பாலாஜி போன்ற மூத்த நிர்வாகிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தாவேகா மேற்கு மண்டலத்தினுடைய முகமாக யாரை அடையாளப்படுத்த போகின்றது? விஜய் என்பவருக்காக வரக்கூடிய வாக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மேற்கு மண்டலத்தில் எப்பொழுதுமே அந்த வட்டாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் மேற்கு மாவட்ட மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்ற சூழ்நிலையிலே அதில் ஒரு தொய்வு இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பார்க்கப்பட்டது. வட மாவட்டங்களில் கணிசமான வாக்குகளை தாவேகா பெறுவதிலே எந்த சிக்கலும் இல்லை என்று அந்த கட்சியினர் உறுதிபட நம்புகின்றார்கள். ஏனென்றால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் அரசியல் இயக்கமாக மலர்வதற்கு முன்பாகவே விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த காலகட்டங்களிலே கணிசமான கட்டமைப்பை வட தமிழகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். தென் மாவட்டங்களிலும் கணிசமான அளவு வாக்குகளை பெறக்கூடிய விதமாக
அந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த இளம் நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் மேற்கு மாவட்டத்தில் ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் போதுமானவர்களாக இல்லை என்ற ஒரு மனக்குமுறல் தாவேகாவினரிடையே இருந்ததாக பார்க்கப்பட்ட நிலையில் தான் செங்கோட்டையனினுடைய வரவு அதை அடியோடு மாற்றி அமைத்திருக்கின்றது. செங்கோட்டையனை பொறுத்தவரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 68-70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நன்கு அறிமுகமான ஒருவர். ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு என்ன வியூகங்களை வகுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். 50 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருந்திருக்கின்றார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கின்றார். ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்டவராக இருந்திருக்கின்றார் என்பதை கடந்து செங்கோட்டையனினுடைய அரசியல் எவ்வளவு மேலோங்கி இருந்தது என்பதை எடுத்துச் சொல்வதற்கு வேறு உதாரணங்கள் தேவைப்படாது. எனவே அந்த அளவு செல்வாக்கு கொண்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சென்றிருக்கின்றார் என்னும் பொழுது அவர் ஏற்கனவே இருந்து வந்த கட்சியில் அவரை ஒரு தனிநபராகத்தான் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்தார்கள். செங்கோட்டையன் என்பவர் ஒரு தனிநபர் தான், அவர் செல்வதால் எங்கள் கட்சிக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்று சொன்னார்கள். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் நான் ஒரு தனிநபர் அல்ல, கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆளுமை என்னிடம் இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தலாக அவருக்கும் இந்த தேர்தல் ஒரு சவாலாக முன்னிற்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.